Hi friends, இது இன்கிரெடிபிள் தமிழ் பெண்கள். இன்னைக்கு வந்து சிக்கன் லாலிபாப் செய்ய போறேன். நம்ம சிக்கன் 65லாம் செய்வோம் பாத்தீங்களா, அதே சேம் மெத்தட் தான் நான் லாலிபாப்ல செய்ய போறேன். ஓகேவா? எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். இது தனி மிளகாய் பொடி. இது வந்து 1 கிலோ சிக்கனுக்காக எடுக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து கடலை மாவு. கடலை மாவு வந்து இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனில் ஒட்டுறதுக்காக தான். மேபி கடலை மாவு போடலனாலும் பரவாயில்ல, பட் அதிகமாக போடவே கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் போடுறதுனால நல்லா வந்து கறியில் மசாலா நல்லா ஒட்டி இருக்கும். அப்புறம் முட்டை, எக் ஆட் பண்ணுறதால அந்த மேலே லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ முட்டை இருக்கிறதுனால தண்ணி ஊற்றலை, தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறேன். மேபி முட்டை சேர்க்கலன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்கு போடுறதுனால தான் வந்து மேலே அந்த லேயர் மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து லாலிபாப் பீசஸ், இது மாதிரி தான் கொடுப்பாங்க. சிக்கன் கடையில் லாலிபாப்னு கேட்டால் இதை போல் கொடுப்பாங்க. 65 செய்கிற சாதாரண கறியில் வந்து 65 பண்ணலாம். இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். கடையில் கேட்கும்போது இது வந்து சிக்கன் விலையோட ஒரு 30 or 40 rupees அதிகமாக இருக்கும். பட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்பயாவது ஒரு தடவை தானே சாப்பிட்றோம், ஸோ அது லாலிபாப்பாக பண்ணிக்கலாமே. எப்பவுமே நான் அது மாதிரி பண்ணிடுவேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து கறியோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் போட மறந்துட்டேன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இது வந்து கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், லைட்டான ஒரு டேங்கினஸ் இருக்கும். அதுக்காக இது ஒரு 2 hours ஊற வச்சிடுவோம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. 2 hours இது ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, நல்லா 2 hours ஊறிடுச்சு. மினிமம் 1/2 hour ஊறணும். பட் டைம் இருந்ததால் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 3 or 4 minutes இதை வந்து நல்லா பொரிச்சு எடுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ எடுத்துட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து கறியை விட்டு பிரிஞ்சு எண்ணெயில் போகவே இல்லை பாருங்கள். நல்லா வந்து கறியிலே ஒட்டி இருக்கு, எண்ணெயில் வந்து மசாலா போகவே இல்லை. இதுக்கு தான் வந்து கடலை மாவு கொஞ்சமாக போட்டது. கடலை மாவு நிறைய போட்டால் வந்து பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். சிக்கன் லாலிபாப் ரெடியாக இருக்குது. இது மேலே லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன். இது வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன், காலிஃப்ளவர் பிரியாணி அண்ட் ரைத்தா. இது கூட சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் லாலிபாப் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து இந்த லெமனை வந்து ஸ்வீஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பெப்பர் போட்டுருக்கேன். நான் வந்து காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, சூடு ஆகிறதுக்குள்ளே நாங்கள் போய் சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்கிரெடிபிள் தமிழ் பெண்கள். பாய்.